ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆறுமுகத்தை அந்த போலீஸ்காரங்களும் அந்த மிலிட்ரி மாறனும் சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ சஞ்சய் வந்து அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அடிக்கிறத நிறுத்த சொல்லிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு நிறைய காயம்லாம் வந்துடுது. இப்போ அவங்க சித்தப்பா வாசு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராரு. உள்ளே போய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நாங்களே கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது சஞ்சய் வந்து மிரட்டிடுறாரு. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஆறுமுகத்தை ரொம்ப கோவப்படுத்தி சஞ்சய் பேசுகிறாங்க. என்னை அடிச்சதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ வெளியில் வந்தாதானடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இப்போ சிவா டாக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே சம்பத்தை வந்து பார்க்குறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா என்னை குத்துனது வந்து ஆறுமுகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அப்பையிலேருந்தே சிவாவுக்கு வந்து பெரிய டவுட் வந்துடுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா கிட்ட வந்து நர்ஸ் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இந்த மாதிரி காயம்பட்டு வந்திருக்காருன்னு. அங்கே போய் பார்த்தோன்னா அதாவது வந்து அந்த சம்பத்தை குத்துறதுக்கு ஒரு ரவுடி ஏற்பாடு பண்ணாங்கல்ல எசக்கி, அவங்க வந்து அங்கே படுத்து கிடக்குறாங்க. அவங்க உடம்புலாம் நிறைய காயம் இருக்குது. என்னன்னு கேட்டால் மாடு முட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது கத்திக்கீரல் அப்படிங்கிறத அவர் டாக்டர் இல்லை, அவருக்கு தெரியாதா? அவர் வந்து அப்பயே கண்டுபிடிச்சிடறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. பைரவி ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆறுமுகத்தோட சட்டையெல்லாம் காட்டுறாங்க. பாரு இந்த மாதிரிலாம் அங்கே சேறுபட்டுருக்கு அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இதோட உண்மை தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அதாவது அன்னபூர்ணி வந்து அது விஷயமா பேசி ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆறுமுகம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு. இப்போ பார்த்தா உனக்கு டிஎஸ்பி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா மகாவும் ஐஸும் அங்கே வராங்க. மகா வந்து நல்லா அவங்கள அதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு என் மௌனை என்கிட்ட இருந்து பிரிச்சல, அங்கேயும் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பைரவி வந்து இப்போ சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் போடாத, நல்லபடியாக ட்ரீட் பண்ணி அடிக்காத அப்படிங்கிற மாதிரி. நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சம்பத்து சாவலை அப்படின்னாக்கா சம்பத்தை வந்து ஆறுமுகம் கத்தியால் குத்தலைன்னா பிரச்சனை இல்லை. அது உண்மையாகிடுச்சு அப்படின்னா யாராலையும் ஆறுமுகத்தை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து அதாவது இங்கே பைரவி வந்து சொல்கிறாங்க, எல்லாம் சமாதானப்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கூட்டு போக சொல்லிடுறாங்க. இந்த போட்டு பார்த்தோம்னா அன்னபூர்ணி அப்படியே ரொம்ப கவலையோடு இருக்காங்க. இப்போ வேகமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூமுக்குள்ளார வந்து மகா கதவெல்லாம் தாப்பா போட்டு எசக்கிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எசக்கிக்கு ஃபோன் பண்ணால் எசக்கி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் வந்து இப்போ சம்பத்தை வந்து காலி பண்ணிடுவேன், அப்போ தான் ஆறுமுகம் நிரந்தரமாக உள்ளே இருக்க முடியும், அப்போ தான் நான் எல்லா சொத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சம்பத்தா இவ்வளோ பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பேசிட்டு எதுவும் மாட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி மகா பேசுகிறாங்க. இப்போ ஐஸ் வந்து கதவு தட்டுறாங்க. கதவை மூடிட்டு யாருக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்து கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க ஐஸு. அது ஏதாவது ஒரு உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஐஸு தான் எப்போயாவது டக்குன்னு ஒரு உண்மையை சொல்லி மாட்டிக்குவாங்கல்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சம்பத்தை விசாரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோம்னா அந்த டிஎஸ்பி கூட போலீஸ்காரங்களாம் வராங்க, கூட மாறனும் வராங்க. இப்போ அவர் கண் முழிச்சிட்டாருங்கிற விஷயத்த நர்ஸ் வந்து சிவா டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து சம்பத்துக்கிட்ட நிற்கிறாங்க. சம்பத்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் முகத்தில் இந்த மாதிரி அதாவது அந்த சாக்கு பையை போட்டு ஆறுமுகம் தான் கத்தியால் குத்திட்டார் அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து மாறன் வந்து கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாருன்னு. அப்பயே பார்த்தோம் அப்படின்னா சிவா டாக்டர் சொல்கிறாரு, இவர்கிட்ட இருக்க கத்தியால் கீரணுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி பார்த்தோம்னா ஆறுமுகத்தோட உடம்புல காயம் இருக்குன்னு, அவர் உடம்புல தான் எந்த காயமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. கூட இருக்க போலீஸ்காரர் ஆமாம் சார், அவர் உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதான் சஞ்சய்க்கு தான் எப்படியாவது ஆறுமுகத்தை பழி வாங்கணும்னு தானே இருக்குது, அதனால் கத்தியால் குத்தலைனாலும் நான் வந்து ஏதாவது ஃப்ரேம் பண்ணி நிரந்தரமாக உள்ளே தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு. ஆனால் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இன்னொரு ரவுடி இருக்காங்கல்ல, அவங்க விஷயமாக வந்து சிவாக்கு சந்தேகம் வருது. பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சிவா டாக்டர் வந்து நேராக போய் அவன்கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த ரவுடி வந்து பார்த்தோம்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த ரவுடி கிட்ட வந்து சொல்லும்போது நீ தானே வந்து ஆறுமுகத்தை கத்தியால் குத்துன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் என்னை விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே சிவா டாக்டர் துரத்திட்டு போகிறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.